வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாலிட் LNB ஷாப்பியில் வாங்கியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பேக்கேஜ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. பேக் சைடு கவரில் இதோட ரேட்டு பாருங்கள், 70 ரூபா. 70 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஷாப்பியில் சரி நேரமாக வச்சிடலாம். இன்னும் செக் பண்ணல, நேற்று எடுத்து பார்த்தோட சரி அப்படிங்கிற வச்சுட்டேன். பேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க, பபிள்ஸ் கவர் போட்டு. இதில் 4K அல்ட்ரா ஹெச்டி 3D சப்போர்ட் ஆகுன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ரிங் வந்து 4 ரிங் ஃபீடு கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கெயின் கொடுத்துருக்காங்க. அதனால் 4 ரிங்னால் எக்ஸ்ட்ரா கெயின் இருக்குது. இது நாய்ஸ் லெவல் வந்து 0.1 dB இருக்குது. இது பார்த்திங்கன்னா LNBயும் செட் ஆகிற மாதிரியே 1070 12 750 GHz வரைக்கும் இன்புட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துக்கலாம். அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வந்து 950 2150 MHz வரைக்கும் நம்மளுக்கு அவுட்புட் எடுத்துக்கலாம். லோ ஃப்ரீக்வன்சியை வந்து 9.75 இன்ட்டு 10.600 GHz வரைக்கும் லோ ஃப்ரீக்வன்சியை அக்செப்ட் பண்ணோம். நாய்ஸு வந்து 0.1 dB. இதில் வந்து கெயின் பார்த்திங்கன்னா மற்ற இதை விட இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. மற்ற இதில் பார்த்திங்கன்னா 55 dB தான் கெயின் இருக்கும், ஆனால் இதில் 70 dB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரில. கே பேண்ட் சிக்னல் LNB FS-327 DLXன்னு போட்டிருக்கு. இது சாலிட் வெப்சைட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா 127 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்க. ஷாப்பியில் நான் இது 70 ரூபாய்க்கு வாங்கினேன். 70 ரூபாய்னாலும் நான் அதில் கூப்பன் கோட் கொடுத்தாங்க. அந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 70 ரூபாய்க்கு வாங்கினேன். அதில் வந்து 122 ரூபா சம்திங் போட்டிருந்தது. அதிலிருந்து 120 ரூபா போட்டிருந்தது. அதிலிருந்து மைனஸ் பண்ணி 70 ரூபாய்க்கு இந்த LNB வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 2019 இருக்குது. ஆனால் இதில் வந்து MRP ரேட் வந்து 500 ரூபா போட்டிருக்காங்க. வாங்க இதையை எடுத்து பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இது ஒர்க் பண்ணி நான் பார்க்கல, இனிமேல் தான் ஒர்க் பண்ணி அதையும் அந்த வீடியோவையும் சேர்த்து உங்களுக்கு போடுறேன். இது வந்து வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒயரோடனா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வழியாக வாட்டர் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. LNB நல்லா தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது. ஃபீட் ஹார்ன் வந்து 4 ரிங்குனால நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. இங்கே நல்லா கெட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றில் பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் இது மட்டும் உள்ளே போய் உடஞ்சிரு, அப்படியே வெயிலில் இதாயிரும். ஆனால் இது எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இப்போதைக்கு நல்லா இருக்குது. இதுலேயும் அதே தான் ஒட்டியிருக்காங்க, பாக்ஸில் காமிச்சது 70 dB வரைக்கும் சப்போர்ட் ஆகும் அப்படின்ட்டு. சண்டரேட் டிஷ் இருக்குது. அந்த டிஷ்ஷில் வந்து இந்த LNBயை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். சண்டரேட்டில் வந்து எங்கள் வீட்டில் இருந்த பழைய LNBயை தான் சண்டரேட் டிஷ் போட்டிருக்கு.
அதனால இப்போ இந்த எல்என்பி புதுசாக வாங்கியிருக்கேன். இந்த எல்என்பி எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ டிபி கெயின் ஆகுதுன்னு பார்க்கலாம். பழைய எல்என்பியில் எவ்வளோ கெய்னிங் இருக்குது, இந்த எல்என்பி போட்டதுக்கப்புறம் எவ்வளோ கெய்னிங் இருக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ போடுறேன். வீடியோவோட ஒன்றா இணைச்சி உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ சண்டே ரேட்டில் எவ்வளோ சிக்னல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா அப்புறம் தான் கெய்னிங் எவ்வளோன்னு தெரியும் ஆகுதுன்ட்டு. முதல் டிபி 1ல் 71 மேலே 89 கீழே 71 கிடைக்குது. ரெண்டாவது இதில் சிக்னல் இல்லை, 3லேயும் சிக்னல் இல்லை, 4லேயும் சிக்னல் இல்லை, 5ல் 89 70 கிடைக்குது, 6ல் 89 67 கிடைக்குது, 7ல் 89 68 கிடைக்குது, 89 68 கிடைக்குது, 8ல் 9ல் 71 கிடைக்கு, கீழே 89 கிடைக்கு. இப்போ இந்த எல்என்பியை நம்ம கொடையில் செட் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறமா இதோட கெய்னிங் எவ்வளோ இருக்குது, சிக்னல் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிபியில் பார்த்தீங்கன்னா அதோட இதில் ஸ்ட்ரென்த்து வந்து 97 98 99 வரைக்கும் வருது. ஆனால் குவாலிட்டி 74 73ன்னு வருது. இப்போ வந்து பிரச்சனையும் இல்லை, அதோட கெய்னிங் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. ஆனால் குவாலிட்டி 73 தான் வருது. அதோட ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எச்சா வருது, அவ்வளோதான். இதை வந்து திருப்புறதுக்கு நான் இன்னொரு ஆள் இல்லாதனால இது சரியாக இது பண்ண முடியல. மீட்ரு இல்லாதனால, பார்த்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இதை கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல. நான் வீட்டுக்கு மேலே அப்படியே நானே ஒரு இதில் செட் பண்ணி வச்சேன். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 72 73ன்னு வருது. அதனால் இந்த எல்என்பி நல்லாயிருக்கு. நான் எல்லா டிபிலையும் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே ஃபஸ்ட்டு இருந்த எல்என்பியிலேருந்து ஒரு 3 பாயிண்ட்லேருந்து 5 பாயிண்ட் வரைக்கும் கூடியிருக்கு. ஸ்ட்ரென்த் வந்து 10லேருந்து 12 பாயிண்ட் வரைக்கும் கூடியிருக்கு எல்லா இதுலேயும். இந்த எல்என்பி நல்லாயிருக்கு, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த எல்என்பி ரேட்டு கம்மியாக இருக்குங்காட்டி இது நான் சொல்கிறேன். ஒரு 100 120க்குள்ளே பிரச்சனை இல்லை, வாங்கிக்கலாம். இதே கடையில் போய் கேட்டிங்கன்னா 300லேருந்து 350 ரூபா வரைக்கும் ஒரு எல்என்பி சொல்கிறாங்க. ஆனால் அது இதே கெய்னிங் தான் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம 100 ரூபாய் 70 ரூபா அந்த மாதிரி வாங்கி போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக காஸ்ட் வேஸ்ட் பண்ணணும்? 300 350 போடுறதுக்கு இது 70 ரூபா 120 ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு கெய்னிங் கிடைக்கிது. இதுவே நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி பார்த்ததில் நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.